வணக்கம். இன்னைக்கு 3ஆம் நாள் இலவச மாந்திரீக வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகல மந்திரங்கள் ஜெபிக்கும் முறைகள பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரியா? இந்த மந்திர முறைகள் பலவிதமா நம்ம ஜெபம் பண்ணலாம். ஈஸியாவும் ஜெபம் பண்ணலாம். கஷ்டப்பட்டும் ஜெபம் பண்ணலாம். நமக்கு தேவை மந்திரங்கள கையாள்வது பார்த்தீங்கன்னா, சூட்சுமமா கையாள்வது தான் சிறந்தது. சரியா? நம்ம எந்தெந்த தவறுகள்லாம் செய்யாம இருந்தால், நமக்கு மந்திரங்கள் உடனடியா சித்தி ஆகும், கை கொடுக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்த்துப்போம். ஒரு சின்ன சின்ன அடிப்படைகள் தான். அதெல்லாம் கடந்து தான் வந்திருப்போம். ஓ! நம்ம இதெல்லாம் செஞ்சதுனால தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கான்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சுரும். சரியா? தயவு செஞ்சு இனிமே அந்த தவறுகள பண்ணாதீங்க. முதல் தவறு என்ன அப்படின்னா, குலதெய்வ கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா, சண்டை போட்டு போக்கூடாது குலதெய்வ கோயிலுக்கு. சண்டை போட்டுக்கிட்டோ, இல்ல கணவன் மனைவி மனசு கவலைப்பட்டுக்கிட்டோ போனீங்கனால், அந்த இடம் உங்களுக்கு அந்த குலதெய்வ அனுகிரகம் கிடைக்காது. குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கலன்னா, உங்களுக்கு மந்திர சித்து கை குடுக்காது. 1. 2வது பார்த்தீங்கன்னா, மூதாதையர்கள் வழிபாடு நமக்கு கண்டிப்பா தேவை. முன்னோர்கள் வழிபாடு நமக்கு அவசியம் நமக்கு தேவை. சரியா? அந்த முன்னோர்கள் வழிபாடு அந்த திதி தர்ப்பணங்கள் கரெக்ட்டா குடுத்துருங்க. அப்படி உங்களுக்கு திதி தர்ப்பணம் குடுக்க தெரியல, எனக்கு எந்த இடத்துல குடுக்கணும்னு தெரியல, எந்த கோயில் குடுக்கணும்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த ஒரு கோயில் ஒண்ணு சொல்றேன். கும்பகோணம் அருகில் பார்த்தீங்கன்னா, முக்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க. முக்தீஸ்வரர் கும்பகோணம் அருகில இருக்காரு. அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா, டெய்லி அமாவாசை தான். காரணம் என்ன அப்படின்னு அது ஒரு பெரிய புராணம். அந்த இடத்துல ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். அந்த இடத்துல எப்பயுமே சூரியனும் சந்திரனும் இணைய நாள் தான் அமாவாசை அப்படின்றோம். எப்பயுமே அந்த இடத்துல சூரியனும் சந்திரனும் அந்த இடத்துக்கு வந்த இடம். அதனால தினமும் அமாவாசை தான். உங்க முன்னோர்களுக்கு பிண்டம் திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னால், ஒண்ணு உங்க முன்னோர்கள் இறந்த திதியில நீங்க கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்க எப்போ வேணாலும் ஒரு நாள் போயிட்டு அந்த கோயில்ல தர்ப்பணம் கொடுக்கலாம். சரியா? நீங்க இந்த மாதிரி சும்மா தர்ப்பணம் மட்டும் கொடுத்துட்டு வாங்க. தவசம் இல்ல, தர்ப்பணம் கொடுத்துட்டு வர்றது நல்லது. சரியா? இந்த மாதிரி முன்னோர்களோட ஆசீர்வாதங்கள் இருந்தா நமக்கு மந்திரங்கள் உடனடியா கை கொடுக்கும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிலருக்கு ஆரம்பத்துலேருந்தே மந்திர ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்க, போயிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க ஜீன்ல தெய்வ அனுகிரகம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்ப வகையறால வாக்கு சொல்லிக்கிட்டோ, இல்ல ஜோதிடம் பார்த்துக்கிட்டோ, இல்ல மாந்திரீகம் தொழில் செஞ்சுக்கிட்டோ இருந்திருப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, சில பேருக்கு குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கும். இல்ல மூதாதையர்கள் அனுகிரகம் சூப்பரா இருக்கும். அத பத்தி நம்ம கவலைப்படவே வேண்டாம். அவங்களுக்கெல்லாம் மந்திரங்கள எடுத்த உடனே எந்த மந்திரம் ஜெபம் பண்ணாலும் டக்குன்னு கை குடுத்துரும். இப்போ எனக்கு எதுவுமே இல்ல. என் தாத்தா முப்பாட்டன் எனக்கு சொத்து சேர்க்குறானோ இல்லையோ, புண்ணியத்த எதுவுமே சேர்த்து வைக்கல. நான் தான் இனிமே புண்ணியம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனால, இந்த அடிப்படையான மாந்திரீக தொழில்ல நீங்க வரும்போது, இந்த விஷயங்கள நீங்க கண்டிப்பா கடைப்பிடிச்சு தான் ஆகணும். இதெல்லாமே ஒரு அடிப்படையான விஷயங்கள். எடுத்தோனே மந்திரங்கள 1008 தடவ, கோடி தடவ, லட்ச தடவ நீங்க பண்ணக்கூடாது. எதுக்காக பண்ணக்கூடாது அப்படின்றோன்னா, மந்திரங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பூட்டு மாதிரி பூட்டு வச்சிருப்பாங்க. நம்ம குருமார்கள், யாருன்னா சித்தர்கள், ரிஷி புருஷர்கள்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம குருவோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் நம்ம செய்யணும் அப்படின்றது. ஏன்னா குருவுக்கு தெரியும் ஒரு பிள்ளைக்கு எந்த மாத்திரை கொடுத்தா அந்த நோய் குணமாகும் அப்படின்ட்டு. மாத்திரைன்றது மந்திரம்னு அர்த்தம். சரியா? சரி, ரைட்டு. இப்போ ஒரு மந்திரங்கள் அடிப்படையாக நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு குருமார்கள் இருந்தாங்க அப்படின்னா, குருவோட கையிலேருந்து ஒரு மந்திரம் வாங்கிக்கோங்க. அது பீஜ மந்திரமாக இருந்தாலும் சரி, எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி, அந்த மந்திரங்களை வாங்கிடுங்க. வாங்கும்போது எந்த மந்திரங்கள் வாங்கினாலும் இலவசமாக கையில் வாங்கக்கூடாது மந்திரங்கள். ஏதாவது உங்களால் முடிஞ்ச ரூ. 1 இல்லை ரூ. 100 இல்லை ரூ. 500 இல்லை உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் காணிக்கை குருநாதர்கிட்ட கொடுத்தாலும் சரி, இல்லை உங்கள் அருகாமையில் உள்ள சிவன் கோயில், தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு நீங்கள் அந்த காசை உண்டியலில் போட்டாலுமே சரி, அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் குருகிட்ட நேரடியாக போய் தீட்சை பெற்று மந்திரங்கள் வாங்கிங்கன்னா இலவசமாக வாங்கக்கூடாது. புரியுதா? அதனால தான் சொல்லுவாங்க, என்னன்னா, நீ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உன் குலதெய்வத்துக்கு நீ சேவை செய்கிறியோ இல்லையோ, அந்த குலதெய்வ பூசாரிக்கு நீ சாப்பாடு வாங்கி கொடு, அவன் வீட்டுக்கு தேவையான அரிசி, மளிகை ஜாமான்லாம் வாங்கி கொடுன்னு சொல்கிற காரணம் அதுதான். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குலதெய்வ அனுகிரகமும் உங்கள் மூதாதைவர் அனுகிரகமும் கிடைக்கணும். ஒரு ஷார்ட்கட்டான ஒரு வழி சொல்கிறேன். நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை போயிட்டு நீங்கள் என்ன தான் ஆடம்பரமாக பண்ணாலும் அந்த தெய்வம் மயங்காது.
ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வன்றது நீங்கள் கொடுக்குற ஆடம்பரமான விஷயத்துக்கெல்லாம் மயங்கி சொக்கி வந்து நிற்கிற ஆள் கிடையாது. நம்ம மனுஷன் மாதிரி. குலதெய்வன்றது நமக்கு கொடுத்ததே அதுதான். நம்ம ஆடம்பரமாக செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஆடம்பரத்தை கொடுக்குறதே நம்ம குலதெய்வம் தான். புரியுதா? அதனால் வந்து நம்ம வசதியை வந்து குலதெய்வத்துக்கிட்ட காட்டக்கூடாது. இன்னொன்று வந்து நம்ம தெய்வத்தை மயக்க நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறது பெரிய தப்பு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. பண்ணலாம், பண்ண முடியாதுன்னெலாம் இல்லை. ஆனால் அது ஒரு பெரிய கர்மாவில் போய் சேர்ந்துடும். குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா, அந்த குலதெய்வ கோயில் உங்கள் குல கோயிலுக்கு பூசாரின்னு ஒருத்தர் இருப்பாங்க. பூசாரி, மருளாடி அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. அவங்க குடும்பத்துக்கு உங்களால் முடிஞ்ச சிறு உதவிகளை பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு மொட்டை அடிக்கிறது, கோவில் நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிவிட்டு ஐயருக்கு வெறும் 100 ரூபாயை வச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் மனசு கஷ்டப்பட்டானா நமக்கு வேதனை. இல்லாதவங்க 100 ரூபா வைக்கிறது பெருசு. நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா வச்சுக்கிட்டு கஞ்சத்தனம் படுறவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். புரியுதா? ஆடம்பரமாக வேஸ்ட்டான செலவு பண்ணுவீங்க. ஆனால் அவன் நீங்கள் கொடுக்குற 100 ரூபாவில் ஒருத்தனுக்கு வயிறு ரொம்ப 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 இருக்கும், அவனுக்கு கொடுக்க மாட்டீங்க. புரியுதா? அதனால் உங்கள் சரி அந்த காசு கொடுத்தா அவன் குடிச்சிருவான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க வீட்டுக்கு ஒரு அரிசி மூட்டை வாங்கி கொடுங்க, இல்லை 1 கிலோ அரிசி, ஏதோ உங்கள் வசதிக்கு ஏற்ப வாங்கி கொடுங்க. நீங்கள் ஐயர் மனம் பூசாரி கோயில் உங்கள் குலதெய்வம், நான் குலதெய்வ கோயிலுக்கு சொல்கிறேன், உங்கள் குலதெய்வ கோயில் பூசாரி ஐயர் அவங்களோட மனம் நிரம்பினால் உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். காரணம் என்னன்னா, 365 நாளுமே உங்கள் குலதெய்வத்துக்கு கூட இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான். புரியுதா? உங்களுக்காக அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க. அவங்க பிரார்த்தனை நமக்கு உடனடியாக கேட்கும். நீங்கள் உளுந்து 1 மணி நேரம் கும்பிட்டாலும் கேட்காது. அவங்க ஒரு வார்த்தை ஏமா இல்லை எப்பா அவங்க குடும்பத்தை நல்லா வாழ வைன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா டக்குன்னு கேட்கும். புரியுதா? இதெல்லாம் வந்து ஒரு சூட்சமமான விஷயம். இன்னொன்று என்னென்னா, குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது வெல்லம் வாங்கி கொடுங்க. குலதெய்வ கோயிலுக்கு வெல்லம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பு. பனிப்போ அந்த வெல்லம் எப்படி கரையுதோ அந்த மாதிரி நம்மளோட பிரச்சனைகளும் கரையணும், நம்மளோட தோஷங்களும் கரையணும், அவங்க குலதெய்வம் மனமும் கரைஞ்சி வந்து நமக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்கான ஐதீகம் அது. அடுத்தது ஒரு மந்திரங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ மாந்திரிக தொழிலில் புதுசாக இருக்கீங்க, இல்லை நான் தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு மந்திர ஜெபம் சரியான முறையில் கிடைக்கல அப்படின்னா, எந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம மெயின் விநாயகர் மந்திரம் ஜெபம் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ஒரு விநாயகர் மந்திரத்தை ஒரு 10,008 தடவையோ இல்லை ஒரு 1008 தடவையோ சொல்லி நல்லா ஜெபம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த விநாயகர் மந்திரங்கள் எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேனு ஸ்பீடாக ஓடுது, அதுக்கு ரேடியேட்டர்னு ஒன்று இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணுறது. புரியுதா? அந்த மாதிரி தான் விநாயகர் மந்திரம். நம்ம ஒரு மந்திரங்கள் வந்து ஏதாவது பெரிய உபாசனை மந்திரங்கள் வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது தவறு பண்ணிட்டா, அந்த தவறுலேருந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொடுக்கறது தான் விநாயகரோட மந்திரம். புரியுதா? ஒரு மந்திரங்கள் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா மெயின் விநாயகர் மந்திரம் கண்டிப்பாக நமக்கு தேவை. அந்த விநாயகர் மந்திரம் தான் நம்மளை வந்து கரெக்டாக நம்மளை வழி நடத்தி கொடுக்கும். அடுத்தது எந்த மந்திரம் ஜெபம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதுக்கான வழி கொடுக்கறது விநாயகர் மந்திரங்கள் தான். சரியா? அடுத்தது நீங்கள் ஒரு மந்திரம் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை முழுசாக ஒரு 1008 தடவை ஃபுல்லாக சொல்லி முடிச்சிருங்க. சரியா? ஒரு மந்திரத்தை ஃபுல்லாக ஜெபம் பண்ணுறீங்கன்னா அதை முழுமையாக வந்து சொல்லி முடிச்சிடணும். அதை விட்டுட்டு நம்ம அவசரப்படக்கூடாது. அதே மாதிரி நமக்கு ஒரு மந்திரங்கள் வந்து இரட்டிப்பாக கிடைக்கிற நேரங்கள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை குரு உரையில் நீங்கள் மந்திர ஜெபம் பண்ணுங்க. அது வளர்ப்புற தேய்ப்புற அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு மந்திரங்கள் வந்து நமக்கு இரட்டிப்பாக பவர் கிடைக்கணும் அப்படின்னா வந்து வியாழக்கிழமை குரு உரையில் மந்திர ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக மந்திரத்தோட சக்தி வந்து அதிகமாக கிடைக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி, அஷ்டமி, அது வளர்ப்பிற அஷ்டமியாக இருக்கலாம், இல்லை தேய்பிற அஷ்டமியாக இருக்கலாம். இந்த மாதிரி அஷ்டமியில் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறது வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்புறம் சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் மந்திரங்கள் ஜெபம் பண்ணும் போது சங்கடஹர சதுர்த்தியில் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்னொன்று, நல்ல விஷயங்கள் செய்யும் போது சங்கடஹர சதுர்த்தியில் பண்ணாதீங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, பிள்ளைங்கள ஸ்கூலில் போய் சேர்க்கறது, அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணும்போது புது முயற்சி எடுக்கிறது சங்கடஹர சதுர்த்தியில் செய்யாதீங்க. விநாயகர் மந்திர ஜெபம் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லபடியாக வந்து கை கொடுக்கும். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, எந்த விதமான மந்திரங்கள் ஜெபம் பண்ணாலும் சரி, இப்போ நமக்கு வந்து ஒரு மணிமாலை தேவை. மணிமாலைன்னா நம்ம உருட்டுறதுக்கு, அந்த மந்திர ஜெபம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மாலை தேவை இல்லையா? அந்த மாலைக்கு எந்த பொருள் யூஸ் பண்ண அப்படின்னா ருத்ராட்சம் வந்து ரொம்ப ஆக சிறந்தது.
நீங்கள் மந்திரங்கள் ஜெபம் பண்ணும்போது ருத்ராட்ச மாலை வந்து உங்களுக்கு ரொம்ப ஆக சிறந்தது. நீங்கள் அந்த ருத்ராட்ச மாலையில் நீங்கள் எவ்வளோ இது பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது. அது சக்தி மந்திரமும் ஜெபம் பண்ணலாம், சிவ மந்திரமும் ஜெபம் பண்ணலாம். சரியா? இதே நான் தனிப்பட்ட முறையில் பெண் தெய்வம் தான் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்படிக மாலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்படிக மாலையில் நீங்கள் மந்திரம் உரு போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக வந்து வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த வைணவர்களும் வைண மந்திரங்களும் நீங்கள் ஜெபம் பண்ணுறது, இந்த லக்ஷ்மி மந்திரம்லாம் இருக்குல்ல, லக்ஷ்மி மந்திரம், ஆஞ்சநேயர் மந்திரம், இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுறதா இருந்தால் துளசி மாலையில் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக கை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா இந்த தாமிரமணி மாலை இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யும். இப்போ ஒரு தெய்வங்களை வந்து வசியப்படுத்தணும், இல்லை வந்து எந்த ஒரு வசிய காரியத்துக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தாலுமே, இப்போ தெய்வ வசிய மந்திரம் இல்லை பொதுவாக ஏதோ ஒரு வசிய மந்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணுறதா இருந்தால் அதிகாலையில் நீங்கள் கிழக்கு பக்கமாக உட்காந்து ஜெபம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்களை வந்து நமக்கு கை கொடுக்கும். சரியா? எப்பயுமே நமக்கு ஒரு மந்திர சக்திகளை வந்து பெறணும். நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன், அந்த மந்திர சக்தி எனக்கு ஸ்ட்ராங்காக நிற்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாந்திரீகத்தில் ஒரு ஞான நிலையை அடையணும். மாந்திரீகத்தில் ஒரு ஞான நிலையை அடையிறது ரொம்ப கஷ்டம். குடும்பத்தில் இருக்கிறவன் ஞான நிலையை அடையிறது கஷ்டம். இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு வடக்கு பார்த்து உட்காந்து ஜெபம் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்த கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எதிரிகளை அழிக்கிறதுக்கு இல்லை நமக்கு செய்வன பில்லி சூனியத்தை வந்து விளக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தெற்கு பார்த்து உட்காந்து மந்திரம் வந்து ஜெபம் பண்ணலாம். பொதுவாகவே நல்ல காரியங்களுக்கு வசிய காரியங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும், இல்லை துஷ்ட பிரயோக வேலைங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா வந்து மணியை வந்து என்ன இப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்ல காரியங்கள் வசிய மந்திரங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணால் மணியை உள்நோக்கி பண்ணணும். ருத்ராட்சமாக இருக்கட்டும் இல்லை ஸ்படிகை துளசி மணியை உங்களை பார்த்த மாதிரி உள்ளே உருட்டணும். மணியை இப்படியே உள்ளே உருட்டிக்கிட்டே ஜெபம் பண்ணணும். இப்போ வந்து செய்வன பில்லி சூனியம் இப்போ உங்களுக்கே ஒரு தடங்கள் இருக்குது அப்படின்னா அந்த மந்திரம் ஜெபம் பண்ணும்போது மணியை வெளில நோக்கி ஜெபம் பண்ணணும், அப்படி வெளியே தள்ளி விடணும். சரியா? அந்த மாதிரி வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து மந்திர ஜெபம் பண்ணும்போது சில விஷயங்கள் இருக்குது. டக்குன்னு மந்திர ஜெபம் நமக்கு வந்து கை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்திர ஜெபம் பண்ணும்போது நாக்கு அசைக்காமல் வாய் அசைக்காமல் இருந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அது போக போக வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து வேலை செய்யும். எப்படின்னா, நாக்கு அசைக்கக்கூடாது, வாய் அசையாமல் அப்படியே மௌனம் நிலையிலிருந்து ஜெபம் பண்ணுறது வந்து நமக்கு ஆக சிறந்த ஒரு பவரை வந்து நமக்கு கொடுக்கும். சரியா? அந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கள், நல்ல பவர். அதே மாதிரி நம்ம இப்போ இந்த மந்திர ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பூஜை அறையில் என்ன பண்ணுங்கள், பசுங்கோமியம் பசுமாட்டு கோமியத்தை தெளித்து விட்டு இது பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்படி இப்போது சிட்டியில் இருக்கீங்க அங்கே அதெல்லாம் கிடைக்காதுன்னா மஞ்சள் தண்ணியை நீங்கள் போட்டு தெளித்து விட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா வெள்ளை அருகம்புல் இருக்குல்ல, அருகம்புல்லை வந்து கடையில் கூட விற்கும், இல்லை கோயில் வாசலில் கூட விற்பாங்க. அந்த அருகம்புல்லை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுங்கள், அவங்க வீட்டில் தண்ணியில் ஒரு மகு தண்ணியை பிடிச்சி அந்த அருகம்புல்லை அதில் ஒரு மணி நேரம் ஊற விடுங்க. அந்த அருகம்புல்லை அப்படியே கட்டை வாங்கிட்டு வந்து ஊற வச்சு அந்த அருகம்புல்லை எடுத்து தூர போட்டு அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். சரியா? எப்பயுமே விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பு. தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி, அது கோயிலாக கூட இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி நீங்கள் விநாயகருக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. வீட்டில் கூட விநாயகருக்கு விநாயகர் மந்திரம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் மந்திரம் ஜெபம் பண்ணுறது, தேங்காய் எண்ணெயை ஊற்றி அதில் விநாயகர் மந்திரம் ஜெபம் பண்ணுறது ரொம்ப வந்து சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும். மெயின் நம்ம மந்திர ஜெபம் பண்ணும்போது சில பேர் மாந்திரிகத்துக்குள்ளே வந்துட்டிங்கனாலே பயன்றது அறவே இருக்கக்கூடாது. புரியுதா? மாந்திரிகத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பயன்றது தூரத்துக்கு போட்டுடணும். அது மட்டும் இல்லாமல் ஆசை பாசங்கள்லாம் வந்து தூக்கி போட்டுடணும். எடுத்தோடனே அது எல்லாமே தூக்கி போட முடியாது. ஆசைகளை வந்து கட்டுப்படுத்துகிற நீங்கள் ஒரு இந்த நிலைக்குள்ளே வரும்போது தான் உங்களுக்கு இன்னும் நல்ல பக்குவமான நிலைகள் ஏற்படும். வருமானத்தை தூக்கி கொடுக்கும். எடுத்தோடனே பண ஆசையோ பின் ஆசையோ பற்றக்கூடாது. இதில் மெயின் இந்த 2 விஷயந்தான் வந்து கொடுக்கும். பெண்கள் சார்ந்த ஆசைகளை ஏற்படுத்தி விட்டுரும். ஏன்னா மனசை நீங்கள் கட்டுப்படுத்தி ஜெபம் பண்ணும்போது எதை நீ வேணான்னு ஒதுக்குறியோ அது உன்னை தேடும் அப்படின்வாங்க. அதுதான் வந்து பிரபஞ்சத்தோட வேலை. நம்ம வேணான்னு ஒதுக்குறத தூக்கி நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிடும். அதே மாதிரி தான் நீ பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த வேணான்னு ஒதுக்கிப்பாரு. நீ எதை வேணான்னு தூக்கி போடுறியோ அதை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு போயிடும். ஆனால் பெண்கள் ஆசை நீ வேணான்னு கடந்து போயிடு, அதை கட்டுப்படுத்தாத. புரியுதா?
கடந்து போயிடணும், பக்குவங்களை இருக்கணும். கடந்து போயின்னா அதை பார்த்து பேசி பழகிட்டு போகணும்னு சொல்ல, கடந்து போகணும். நம்மளோட சூழலுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். சரி, அதை கடந்து போகும்போது நம்ம இது பண்ண நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மனசை கட்டுப்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்னும் ஆசைகள் அதிகமாக தான் ஆகும். புரியுதா? மனசை வந்து கட்டுப்படுத்தாதீங்க, கடந்து போயிடுங்க. அவ்வளோதான், இப்படி தான் இருக்குமா, ரைட்டு, அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு கடந்து போகிறத விட்டு நீங்கள் அது இன்னும் எனக்கு வேணாம் வேணாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா அது வேணும் வேணும் வேணும்னு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? இன்னொன்று, கரண்ட் ஒளியில் தயவு செஞ்சு மந்திர ஜபம் பண்ணாதீங்க. பேய் வந்துடும், பிசாசு வந்துடும்னு நினச்சிக்கிட்டு, மனிதனை விட ஆபத்தான பேய் பிசாசுலாம் ஒன்றும் கிடையாது. புரியுதா? மனிதன் தான் ரொம்ப ஆபத்தானவன். உலகத்திலேயே நல்லா பேய் பிசாசை கண்டு பயப்படுவாங்க, இப்போலாம் மனிதனை பார்த்து பயப்படுறாங்க. பேய் பிசாசு கூட சத்தியம் பண்ணிடுச்சுன்னா திரும்பி வராது. மனுஷன் பாரு, சத்தியம் பண்ணால் தான் திருப்பி நம்ம உயிரை எடுத்து கொட்டிப்பான். சரியா? தீப ஒளியில் மட்டுமே நம்ம மந்திர ஜபம் பண்ணுறது ஆக சிறந்த வழிபாடாக இருக்கும். எப்பயுமே பூஜை செய்யும் அறையில் வந்து நீங்கள் பூஜை செய்கிற அறையில், இப்போ எந்த தெய்வமாக இருக்கட்டும், நீங்கள் பூஜை செய்கிற அறையில் வந்து 7 எண்ணெய் கலந்த மாதிரி இருக்கணும். இப்போ உங்கள் விளக்கு இருக்குது அப்படின்னா அந்த விளக்கில் 7 எண்ணெய் கலந்த மாதிரி இருக்கணும். அப்படி அந்த விளக்கை ஏற்றுனீங்கன்னா தெய்வ கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அது என்ன எண்ணெய்கள் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரியா? நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல அது, அப்புறம் அந்த இழுப்பெண்ணெய் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பசு நெய், அப்புறம் இல்லைன்னா புங்க எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. புங்க எண்ணெய் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, கொடுப்பாங்க. விளக்கெண்ணெய், இந்த மாதிரி 7 விதமான எண்ணெய்கள் வந்து சேர்த்து வச்சு நீங்கள் விளக்கேற்றினாலும் சிறப்பு. அப்படி இல்லைனா உங்கள் வசதிக்கு ஏற்ப இதில் ஏதாவது ஒரு எண்ணெய் நீங்கள் விளக்கேற்றினாலும் சிறப்பு. இழுப்பெண்ணெயை மட்டும் ஊற்றி நீங்கள் பூஜை பண்ணாலும் நல்ல வேலை செய்யும். வேப்ப எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. சரியா? தனிப்பட்ட முறையில் வேப்பெண்ணெயை ஊற்றி விளக்கேற்றி பூஜை பண்ணாதீங்க. அது இப்போ உங்களுக்கு குடும்பம்ல தனிப்பட்ட முறையில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இதை மட்டும் ஏற்றி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சில தொந்தரவுகள் வரும் குடும்பத்தில் இருக்கீங்கன்னா. சரியா? இன்னொன்று, நீங்கள் மந்திர ஜபம் பண்ணும்போது உங்கள் பூஜை அறையில் மாங்கொத்து இருக்கணும். புரியுதா? இதெல்லாம் வந்து பஞ்ச பூதத்தில் வரும், பஞ்ச அங்கங்களில் வரும். சரியா? பஞ்ச அங்கங்களில் வந்து வரும். அது ஜோதிடத்தில் இருக்குது. கிழமை, அப்புறம் வந்து அந்த திதி, ஹோர, கரணம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச அங்கங்களில் வந்து வரும். கிழமை, நாள் அப்படின்ட்டு, ஹோர, அது சார்ந்த விஷயங்களில் வரும். அப்படி வரும்போது நம்ம வீட்டில் வந்து பூஜை அறையில் ஒன்றும் மா இலை தோரணமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா மான் தோரணம், மாங்கொத்து லைட்டாக உடச்சி வைங்க, அப்படி இல்லைன்னா வேப்பிலை இருக்கணும். இதெல்லாம் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் மந்திரம் ஒரு விஷயம் ஜபம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, நான் இந்த மந்திரம் தான் ஜபம் பண்ண போகிறேன், இதை நான் செய்ய போகிறேன், போக போகிறேன்னு நீங்கள் டமார அடிச்சிட்டிங்கன்னா மற்றவனோட நெகட்டிவிட்டியும் உங்களை தோக்கடிச்சிடும், அந்த மந்திரங்களை ஜபம் பண்ண விடாது. இன்னொன்று, மெயின் நல்ல சைவ தெய்வங்களை, ரொம்ப சுத்தமான தெய்வங்களை, ஆஞ்சநேயர், பெருமாள், இந்த மாதிரி சுத்தமான தெய்வங்கள் வழிபாடு பண்ணும் போது ரொம்ப அடக்க ஒடக்கங்களை கடைப்பிடிக்கணும். மெயின், தீட்டு உள்ள வீட்டுக்கு போகக்கூடாது. ஐயப்பன் பூஜையில் இருக்கும், ஐயப்பனுக்கு மாலை போட்டால் எப்படி சுத்தபத்தமாக இருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்கணும். அதுவும் மாதவிடாயான பெண் வீட்டுக்கு போகக்கூடாது, ருதுவான பெண் வீட்டுக்கெலாம் போயிடவே கூடாது, அவங்க வீட்டு சாப்பிடக்கூடாது. புரியுதா? அது மட்டும் இல்லாமல், ஆனால் இன்னொன்று பண்ணலாம். இப்போது அதே தானம் தர்மம் பண்ணி அதை நீங்கள் பவர் ஏற்றிக்கலாம். இப்போ எனக்கு ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு இடம், நான் அந்த இடத்துல போய் தான் ஆனால் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அந்த இடத்துல சாப்பாடு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த முடிஞ்சாலும் அந்த சாப்பாடை பார்சல் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு யாருக்காவது தானம் பண்ணிவிடுங்க. தானம் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் பவரை கொடுக்கும், தெய்வ சக்தியை கொடுக்கும். அந்த இடத்துல சாப்பிடாதீங்க. அதுக்கு அப்படியே மாற்று கருத்தாக முடிஞ்சால், உங்களால் செய்ய முடிஞ்சால் அந்த இடத்துல மீந்து போகிற சாப்பாடு, ஒரு நல்ல நிகழ்ச்சியில இல்லை ஒரு கர்ம காரியங்களில் மீந்து போகிற சாப்பாடை வாங்கிட்டு வந்து யாராவது இல்லாதவங்களுக்கு கொடுங்க. மந்திர சக்தி இன்னும் பவராக வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மட்டும் இல்லாமல் தாடி எடுக்கக்கூடாது, நகைலாம் வெட்டக்கூடாது. நகை வெட்டுறது, தாடி இருக்கிறதுலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு வீட்டில் வந்து பெண்மணி வந்து கருவுற்றிருந்தாங்கன்னா, எப்படின்னா மாசமாக இருந்தாங்கன்னா, எப்படி ஒரு ஆண் வந்து ஷேவெலாம் பண்ணாமல் அப்படியே அகோரி மாதிரி இருப்பானோ அந்த மாதிரி இருக்கணும். சரியா? எதுக்காக அப்படின்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன், மற்றவர்கள் வந்து உங்கள் மேலே ஆசைப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, நீங்கள் பிச்சைக்கார மாதிரியே இருக்கணும். நீங்கள் செய்கிற விஷயங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது. அடுத்தது, மந்திரங்கள் நீங்கள் ஜபம் பண்ணுறீங்கன்னா காலையில் வந்து 3:30 6:30 மந்திரங்கள் வந்து ஜபம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நான் எந்த டைமில் மந்திரம் ஜபம் பண்ணால் எனக்கு நல்ல பவர் கிடைக்கும்,
அப்படின்னா காலையில் 3:30லேருந்து 6:30க்குள்ளே செய்கிறது சிறப்பு. அதே மாதிரி சாயந்தரம் 5:30லேருந்து 6:30க்குள்ளே ஜெபம் பண்ணுறது சிறப்பு. அதே நைட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9லேருந்து 12 மணி. இந்த மாதிரி சைவ மந்திரங்கள்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே அசைவ மந்திரங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா நைட்டு 12 மணிலேருந்து 1 மணி அந்த மாதிரி டைமில் அசைவ மந்திரங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சூப்பராக வேலை செய்யும். இந்த மந்திரங்களை வந்து ஜபிக்க முடியல அப்படின்னா காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். மாந்திரிக தொழிலில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன். மற்றவங்களுக்கு வேலை சூழ்நிலை காரணமாக நீங்கள் அதை ஜெபம் பண்ண முடியாத மாந்திரிகமே ஒரு தொழிலாக நீங்கள் எடுத்து பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு இந்த மாதிரி கை கொடுக்கும். அடுத்தது ஒரு தலைப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்குறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் ஒரு நாள் ஜூம் கிளாஸ் போடுவேன். அப்போ நீங்கள் என்கிட்ட எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டவுட்டை முழுமையாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் டக்குன்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா நான் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்றேன். நம்ம வகுப்பு சார்ந்த டவுட்டு மட்டும் கேளுங்க. நன்றி, வணக்கம்.